முஹர்ரமுடைய மாதம் என்றால் சகோதரர்களே, முஹர்ரமிலே முக்கியமான அமல்கள் இருக்கிறது. முஹர்ரமிலே முக்கியமான அமல்கள் இருக்கிறது. இதிலே தான் முஹர்ரம் 9ஆம் 10ஆம் நாள் நோன்பு, தாசுஆ ஆஷூரா, தாசுஆ ஆஷூரா, முஹர்ரம் பிறை 9, 10. இந்த நோன்பை யகூதிகள் கூட பிடிக்கிறார்கள். யகூதிகளும் பிடித்தார்கள். மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது யகூதிகள் நோன்பு முஹர்ரம் 10ஆம் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்க நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க? சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் பாதுகாத்த நாள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட நாங்க நோன்பு பிடிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் லஅஸூமன்ன தாஸிஅ, 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன் என்றார்கள். அதனாலதான் நாங்க தாசுஆ ஆஷூரா நோன்பு பிடிக்கிறது. எப்படி அரஃபாவுடைய நோன்பு பிடித்தோமோ சகோதரர்களே, இந்த தாசுஆ பிறை 9 பிறை 10ஐ தேடி முதலாவது நோன்பு பிடிக்க வேண்டும். இந்த வருடத்தை நோன்பை கொண்டு தொடங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் எங்களுக்கு சிறந்த வருடமாக மாறும், பரக்கத்தான வருடமாக மாறும். இரண்டாவது அமல், ஆஷூரா தினத்திலே பிறை 10ஆம் தினத்திலே மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா, பிறை 10ஆம் தினத்திலே யார் குடும்பங்களுக்கு செலவழிப்பாரோ, நீங்க பிற 10ல குடும்பத்துக்கு செலவழிங்க, பரக்கத்தா, கையை விரிச்சு செலவழி. அல்லாஹ் முழு ஆண்டும் செலவழிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவோம். உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை நாங்கள் அனுபவத்தில் பார்த்தோம். நாங்கள் ஆஷூரா தினத்தில் குடும்பங்களுக்கு செலவழித்தோம். அல்லாஹ் முழு வருடமும் செலவழிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தார். பரக்கத் அல்லாஹ் செய்யறது, தவற விட்டு விடக்கூடாது. மூன்றாவது சகோதரர்களே, வரக்கூடிய ஆஷூரா 10ஆம் நாள் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய 7 துஆக்கள் ஒரேடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நாளை துஆவுக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும். நோம்பாளியாகவும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ், செலவழித்தும் இருப்போம். 2 அமல் வந்துட்டு, அதோட நீங்க துஆவும் கேட்டீங்க, அல்லாஹ் கபூல் செய்திருவார். மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜஅல் லி வஸீரன் மின் அஹ்லி. துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, என் நெஞ்சை விசாலப்படுத்தி யா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நாக்குல கொன்னல் இருந்த துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, எனது நாவுடைய முடிச்சு எடுத்துடு யா அல்லாஹ். வயஸ்ஸிர் லி அம்ரி, என்ன விடயங்களை லேசாக்கி யா அல்லாஹ். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தோக்கடித்தானா, ஃபிரௌனை தோக்கடித்தானா? எத்தனை ஃபிரௌன் இருக்கான் உலகத்தில்? எத்தனை ஃபிரௌன் இருக்கிறான் உலகத்தில்? இஸ்ரேலில் ஃபிரௌன் இருக்கிறான், ஈரானில் ஃபிரௌன் இருக்கிறான். சில ஃபிரௌன்கள் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நினைச்சிருக்கோம் கலீஃபாக்கள் என்று. நாங்கள் நினைச்சிருக்கோம் முஸ்லிம்களுக்கு எல்லாம் தெரியாது தானே. நாங்கள் சில ஃபிரௌன்களை கலீஃபான்னு நினைச்சு வாழ்றாக்கள். அல்லாஹ்க்கு தான் தெரியும் இவன் ஃபிரௌன், இவன் ஃபிரௌனோட மோசமானவன். எங்களுடைய துஆவால் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். எல்லா ஃபிரௌன்களையும் இல்லாமல் ஆக்குவான் அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு எதிரான எல்லா ஃபிரௌன்களையும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த முஹர்ரமுடைய மாதம் குடும்பங்கள்ல போய் சொல்லுங்க இவைகளை. இந்த 3 அமல் முக்கியமா. சமர் நோன்பு பிடிக்க கஷ்டம் இல்லை, தியாகம் தான். சில தியாகங்கள் செய்யத்தான் போகணும். கஸாவுல பிள்ளைகள் மண்ணை சாப்பிடுது, மண்ணத்தானே சாப்பிடுது, பார்த்துருப்பீங்களே. சாப்பாடு இல்லையே கஸால, மண்ணை திங்குது பிள்ளைகள். நாங்கள் தண்ணியை குடிச்சு சாப்பிட்டு எங்களோட பிள்ளைகள் நோன்பு பிடிச்சா இல்லை, சாப்பாடு இல்லை அங்க. அல்லாஹ் எவ்வளவு நியமத்தை எங்களுக்கு செய்திருக்கிறான் சகோதரர்களே. சின்ன பிள்ளைகளை பழக்கணும். தாசுவா ஆசுவா ஆஷூரா இப்ப இருந்தே நோன்பு பிடிக்க பழகிட்டால் மௌத்து வரைக்கும் விடாது. பாப்பா பழக்கின பழக்கம், உம்மா பழக்கின பழக்கம். இரண்டாவது, அந்த அண்டைக்கு ஆஷூரா தினத்தில்
பணத்தை கறியை வாங்கி குடும்பங்களுக்கு கொடுக்க பழக்கம், பிள்ளைகளை கையில கொடு. அதே போல சகோதரர்களே, ஆஷூரா தினத்தில் சேர்ந்து துஆ செய்.